குட் ஈவினிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் அக்டோபர் 10 நடக்குது. எல்லோரும் ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னு ஐ பிலீவ் தட். ரிவிஷன் டைமில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து பிரதர் மென்டரின் சார்பாக போட்டுட்ருக்கோம். ரீசெண்டாக வந்து பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் கடந்த 1.5 வருஷம் நடந்த பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் கிராஷ் கோர்ஸ் மாதிரி நம்ம வந்து ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். பிரதர் மென்டர் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஹிஸ்ட்ரியில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இன்றைக்கி போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வி வில் பி ஹேவிங் மோர் வீடியோஸ் ஆன் தட். ஸோ நான் வந்து கிராஷ் கோர்ஸ்லேயும் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் தட் ஐ வில் பி கிரியேட்டிங் அ வீடியோ வேர் ஐ வில் கிவ் யூ அ கிளப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேர் யூபிஎஸ்சி இஸ் ட்ரைங் டு ஆஸ்க் இன் ரீசென்ட் டைம்ஸ். இப்போ ரீசென்ட் டைம்ஸில் யூபிஎஸ்சி எப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, certain things in the constitution which is not mentioned in the constitution and certain things which are mentioned but it is not clearly defined particularly அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக பிக் பண்ணி யூபிஎஸ்சி கொஷின்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது பொதுவாக புக்ஸில் கிடைக்காது. பட் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நீங்கள் பார்க்கும்போது, நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கும்போது இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட் ஐ தாட், இது வந்து உங்களுக்கு ஒரு டெய்லர் மேடாக கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ரிவைஸ் திங்ஸ் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஐ தாட் இதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு we will see what are the terms that is mentioned in the constitution but it is not clearly defined. And second partla enna paaka porona, what are the terms which are not even mentioned in the constitution but we are still following in our regular practice of constitutional matrix, adala nama paakrom. So nama first category la what is mentioned but what is not clearly defined in the constitution paakalam. idla first one pathinga appadina untouchability. article 17 la ungalku vandu untouchability vandu prohibit pannirupanga, but untouchability அப்படின்றது டெஃபினேஷனை கிளியராக கொடுத்துருக்க மாட்டாங்க. இட் இஸ் மென்ஷன் பட் இட் இஸ் ஸ்டில் நாட் டிஃபைன்ட். வாட் கான்ஸ்டியூட்ஸ் untouchability அப்படின்றத வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்பிரிட்டேஷன் மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஷியல் லா. மார்ஷியல் லான்றது வந்து மிலிட்ரி ஆட்சி. ஸோ மிலிட்ரியுடைய லா ஆட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்ஷியல் லா கிளியராக டிஃபைன் பண்ணப்படலை, எப்போ வரும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர எப்படி அதை அமைக்கிறது அதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்ல, அது பிரசிடென்ட்டுடைய ப்ரிரோகேட்டிவ்ல விட்டுருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ். ஸோ மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லும்போது ஆர்டிகல் 29 and 30 இது ரெண்டுமே மைனாரிட்டிஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய ரைட்ஸு. ஸோ அதை வாட் கான்ஸ்டியூட் மைனாரிட்டிஸ், ஹூ ஆர் மைனாரிட்டிஸ் அப்படின்ற டெஃபினேஷன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்படல. நம்ம சில சட்டங்கள் மூலமாக தான் சில லாவை கிரியேட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் மார்ஷியல் லா. ஃபோர்த் ஒன் இஸ் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இட் சப்ஜெக்ட்ஸ் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்போ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஹோல்ட் பண்ணனா என்ன, வாட் இஸ் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை, டிஃபைனும் பண்ணலை. ஓகே, இது ரெண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் டிஃபைன் பண்ணல. சாரி ஃபார் தட். இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸில் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான கிரவுண்டை வச்சுருக்காங்க. வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃபார் பிரசிடென்ட், கவர்னர். ஓகே, இந்த மாதிரி ஏரியாஸில் டிஸ்குவாலிஃபிகேஷனான கிரவுண்ட் வச்சிருக்காங்க. ஸோ வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிளியராக டிஃபைன் பண்ணப்படலை, அதை நிறைய லா மூலமாக பண்ணியிருக்காங்க. ஸோ வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் அனதர் பார்ட் விச் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்ட் இன் த கான்ஸ்டியூஷன் பட் இட் ஹஸ் காட் இட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். அடுத்து டிஸ்லாயல்ட்டி டு த கான்ஸ்டியூஷன். டிஸ்லாயல்ட்டி டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்லாயல்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப்பில் கொடுக்குறாங்க. பார்ட் 2ல் சிட்டிசன்ஷிப்பில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அதில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் தேர்ட் பாயிண்ட் உங்களுக்கு டிப்ரிவேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹவு த கவர்மெண்ட் கேன் deprivate your citizenship when you are disloyal to the constitution. But what constitute disloyalty? அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஸோ இட் சப்ஜெக்ட் டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆல்சோ த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா த டேர்ம் சிட்டிசன்ஷிப்பை கூட கிளியராக டிஃபைன் பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5 to ஆர்டிகல் 11 என்ன சொல்லுதுன்னா, யாருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஆஸ் ஆன் 1950. பட் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது என்ன, ஹூ இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றத கிளியராக டிஃபைன் பண்ணப்படலைன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்து ஏற்கனவே யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, சிட்டிசன்ஷிப் பற்றின கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மிஸ்பிஹேவியர் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிமூவலில் பார்த்தீங்கன்னா மிஸ்பிஹேவியர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர் மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வாட் கான்ஸ்டியூட் மிஸ்பிஹேவியர் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம், இட்ஸ் அ ப்ராடர் டேர்ம். அப்போ மிஸ்பிஹேவியர் பற்றி சொல்லலை. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜஸ் என்கொயரிஸ் ஆக்ட் 1968 தான் இந்த விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே யூபிஎஸ்சியில் 2020 கேட்டிருக்காங்க, வாட் கான்ஸ்டியூட் மிஸ்பிஹேவியர் அப்படின்றத
தெளிவாக நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்கப்படலை, பட் இட் ஹஸ் பீன் given in the Judges Enquiry Act 1968. அடுத்து நம்ம பார்க்குறது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்மளுடைய கேசவனந்த ஹிஸ்டாரிக்கல் கேசவனந்த பாரதி கேஸ் 1973ல் வந்த ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இட் இஸ் நாட் கிளியர்லி மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன் பட் ஆல்சோ நாட் டிஃபைன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். ரெண்டு கேட்டகரியில் இது பொருந்தும். அடுத்து கொலிஜியம் சிஸ்டம். கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்றது கண்டிப்பாக எங்கேயும் மென்ஷன் பண்ணப்படலை கான்ஸ்டியூஷனில். அட் ஆல்சோ இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்ட். கொலிஜியம் அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டே தானாக உருவாக்கப்பட்ட ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தட் டு அப்பாயிண்ட் ஜட்ஜஸ் டு தி ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ். சரிங்க, தட் இன்க்ளூட்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ கொலிஜியம் சிஸ்டம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு. யூ மே எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் ஃப்ரம் த கொலிஜியம் சிஸ்டம் ஆஸ் வெல். ஸோ கொலிஜியம் அப்படின்ற வார்த்தையை இட் இஸ் நாட் கிளியர்லி மென்ஷன் அண்ட் டிஃபைன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். அடுத்து நம்ம பார்க்குறது 11th ஒன், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 21ல். பட் அதுக்கான கிளியர் டெஃபினேஷன் அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்பிரேஷன் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21ல் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆர்டிகல் 129ல் பார்க்கும்போது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்னா என்ன, வாட் கான்ஸ்டியூட் கண்டெம்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதில் கிளியராக டிஃபைன் பண்ணப்படலை. ஸோ எதனாலும் நம்ம கண்டெம்ட் வச்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம பிரசாந்த் பூஷன் கேஸில் பார்க்கும்போது நம்ம கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்றது நம்ம கிளியர் கட்டாக டிஃபைன் பண்ணப்படாதனால ₹1 மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் அதை நம்ம பார்த்தோம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் இஸ் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன் இன் ஆர்டிகல் 129 பட் இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். நம்ம 13th பார்க்குறது டொமிசைல். ஸோ டொமிசைல் அப்படின்றது என்ன, பிறப்பிடம். ஸோ பிறப்பிடம் நம்மளுக்கு தெரியுது, ஆனால் டொமிசைல் யாருக்கு டொமிசைல் அப்படின்றது ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படுது, டொமிசைல் சர்டிஃபிகேட் என்னன்றது தெளிவாக மென்ஷன் பண்ணப்படலை 13th ஒன். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் இஸ் mentioned in the constitution but it is not clearly defined in the constitution. சில அதில் 2-3 பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணவே படலைன்றதை நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிள் கொலிஜியம் சிஸ்டம், திங்ஸ் லைக் தட். இப்போ செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, certain terms which we use in our daily day activities in constitutional matrix but it is not mentioned in the constitution at all அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். அது மென்ஷன் பண்ணவே படலை, ஆனால் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சில கன்வென்ஷன்ஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம், சில மெத்தட்ஸ் மூலமாக யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெடரல். ஃபஸ்ட்டு வார்த்தை ஃபெடரல். த டேர்ம் ஃபெடரல் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை, பட் குவாசி ஃபெடரல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாசி ஃபெடரல் அப்படின்றது கூட வந்து நம்ம டெஃபினேஷன் இன்டர்பிரேஷன் மூலமாக தான் பண்ணுறோமே தவிர, ஏன்னா ஆர்டிகல் 1 சேஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு குவாசி ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நமக்கு அம்பேத்கர் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக தான் தெரியுதே தவிர எங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணப்படலை. ஓகேவா? ஃபெடரலாவோ குவாசி ஃபெடரலோ எதுவும் மென்ஷன் பண்ணப்படலை. ரெண்டாவது த டேர்ம் பட்ஜெட். ஸோ த டேர்ம் பட்ஜெட் இஸ் ஆல்சோ நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். இப்போ பட்ஜெட்டுக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாங்க, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ பட்ஜெட்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணலை. மூணாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே சொல்லிட்டேன், இட் இஸ் நாட் மென்ஷன்ட், அது விச் மீன்ஸ் இட் நீதர் மென்ஷன்ட் நார் டிஃபைன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். ஆப்வியஸ்லி when it is not mentioned you cannot expect the constitution to define it. ஸோ அடுத்து வந்து கொலிஜியம் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 5th ஒன் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்ன்ற ஒரு போஸ்ட் அப்படின்றதே வந்து கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தானே தவிர அதுக்கான ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அவரும் ஒரு சாதாரண அமைச்சர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படுறாரு, ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவும் அவர் கிடையாது. பட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக நம்ம டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் 1992 நம்ம 1998 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இன் த ஸ்டேட் ஆஸ் வெல். ஸோ 2 பேருடைய பதவிகளும் மென்ஷன் பண்ணப்படலை கான்ஸ்டியூஷனில். பட் ஸ்டில் வி ஃபாலோ திஸ் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் கான்செப்ட். அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஆர்டிகல் 32 பட் ஸ்டில் இட் இஸ் நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். த வேர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற வார்த்தையை இட் இஸ் நாட் கிளியர்லி மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். ஸோ அந்த டெஃபினேஷன் கூட நம்மளுக்கு டெஃபினேஷன் இருக்குது, பட் ஆனால் there is no mention of the word judicial review in the constitution. Next one is caretaker government. கேர்டேக்கர் கவர்மெண்ட் எப்போ வருது, ஒரு 5-year டேர்ம் முடிஞ்ச உடனே லோக்சபாலையும் சரி இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் சரி ஒரு 5 years முடியும் போது அடுத்த எலெக்ஷன் வரும்போது வரதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மீன்வைல் a government has to be a caretaker government அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ until the new government takes place, governor may ask the prime minister and the chief minister or the president may ask the prime minister to take care of the government until the new government is been created by the people. ஸோ இந்த சினாரியோவில் கேர்டேக்கர் கவர்மெண்ட் என்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணவே கிடையாது எங்கேயுமே. ஸோ இந்த வார்த்தை இட்ஸ் நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இந்த வார்த்தையும் மென்ஷன் பண்ணப்படலை கான்ஸ்டியூஷனில், பட் ஸ்டில் வி ஃபாலோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பேஸ்ட் ஆன் த கன்வென்ஷன் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் த லோக்சபா. அதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டகரியில்
ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் கிளியராக டிஃபைன் பண்ணப்படலை. அதே மாதிரி இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்றது வந்து இட் இஸ் நீதர் மென்ஷன்ட் நாட் டிஃபைன்ட். இது ஒரு யூஎஸ்ஏ சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ் இப்போ ரீசெண்டாக இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ த வேர்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இஸ் நாட் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன், பட் வி ஸ்டில் ஃபாலோ, our Supreme Court still follow in interpreting the laws created by the Parliament and also the State Legislative Assembly. The final one is freedom of press. So freedom of press அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிகல் 9 clause 1ல நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதில் வந்து ப்ரெஸ்ஸுக்கான ஃப்ரீடம் அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணப்படலை, ரைட்டா? ஸோ ப்ரெஸ்ஸுக்கான ஃப்ரீடம் தெளிவாக மென்ஷன் பண்ணப்படலை. ஆனால் நம்மளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேஷனில் இது வந்து இம்ப்ளிசிட்டாக கொடுக்கப்படுது. ஆர்டிகல் 21 அப்படின்றது ஒரு ப்ராடரான பர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு இன்டர்பிரேட் த ரைட் டு லைஃப் அப்படின்ற அந்த லைஃபுக்கான வார்த்தைக்கு தேர் இஸ் அ கிளியர் கட் டெஃபினேஷன் அப்படின்னு எதுவும் கிடையாது. அது ஒரு ப்ராடர் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் சுப்ரீம் கோர்ட் நிறைய இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 விதமான இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் டு லைவ்லிஹுட், ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், ரைட் டு என்விரான்மெண்ட், ரைட் டு க்ளீன் வாட்டர், இந்த மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு ஆர்டிகல் 21ல. பட் ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் கிளியர்லி மென்ஷன்ட் இன் த ஆர்டிகல் 19. அதில் நம்மளுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணப்படலான்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இட் இஸ் நாட் கிளியர்லி மென்ஷன் அபவுட் த ப்ரெஸ் ஃப்ரீடம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேட்டகரிஸ் that comes in the second part, which is not even mentioned in the constitution, but we still follow based on the Supreme Court interpretations and also some conventions and house rules அப்படி நம்ம பார்க்குறோம். ஸோ இதை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாகவோ இல்லை ஃபாஸ்ட்டாகவோ உங்களுக்கு என்ன காம்பிடன்ஸ் லெவல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நோட் டவுன் இட், ரிவைஸ் இட், so that it will be easy for you to handle such questions when it is asked in UPSC. One additional tip என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸை பற்றி ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் ரைட்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ரெண்டும் சேர்ந்து தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே ஒரு லிமிடெட் கவர்மெண்ட் தான். ஸோ கவர்மெண்ட்டுடைய பவர்ஸை லிமிட் பண்ணுது. இந்த சினாரியோவில் என்னன்னு என்ன ஒரு சின்ன டிப் என்னென்னா, சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் ஆர் primarily negative restrictions on the power of the state. So it creates a negative restrictions on the power of the state. It's not a positive restriction. So tomorrow if there is a question asked by UPSC saying that citizens rights given to the citizens are creating a positive restrictions on the power of the state அப்படினு சொன்னாங்க, the statement is wrong. It is not creating any positive restriction. Actually it is creating a negative restriction on the power of the state. அதனால தான் constitution வந்து clearly mentioned the powers of the state. So when you expand the powers of the citizens, I mean the rights of the citizens, obviously the power of the government will be detrimental. இது ஒரு inversely proportional மாதிரி. ரைட்ஸ் அதிகமாக கொடுக்க போக போக உங்களுக்கு என்ன ஆயிடுது, அரசாங்கத்துடைய பவர் குறைஞ்சிட்டே வருது. இந்த ஈக்குவேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. வாட் ஹேப்பன்ஸ் when the rights of the citizens are expanded அப்படின்னு கேட்கும்போது ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுடைய பவர் குறையுது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் கரெக்ட். ஸோ இட் இஸ் ஹேவிங் எ நெகட்டிவ் இம்பேக்ட், இட் இஸ் ஹேவிங் எ நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இட் இஸ் இம்போசிங் த நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த கவர்மெண்ட். இது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டிப்பு. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இஃப் யூ கெட் என்கவுண்டர் எனி கொஸ்டின் லைக் திஸ், ஐ திங்க் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தட்ஸ் இட் அபவுட் டுடே. இன்றைக்கி வந்து நம்ம 2 கேட்டகரி பார்த்தோம். அந்த 2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்பை நம்ம பாலிட்டியில் நம்ம பார்க்கலாம். Until I meet you next time, stay safe, happy reading, happy revision, all the very best. Thank you very much.